ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பொண்ணு ராஷினி குட்டிக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். ஸோ பர்த்டே அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஒரு வீடியோவாக மேக் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. பர்த்டே அன்னைக்கு எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே பாப்பா, நான், என் ஹஸ்பண்ட், அப்புறம் என்னோடய பையன் 4 பேரும் சேர்ந்து வீட்டு பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம்னா இந்த டெக்கரேஷன் எல்லாமே நாங்கள் தான் பண்ணணும். நான், என்னோடய ஹஸ்பண்ட், அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டோட தம்பி, என்னோடய கொழுந்தனார் 3 பேரும் சேர்ந்து தான் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணோம். வீட்டு மாடியில், மொட்டை மாடியில் வச்சு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் இருந்துச்சு. பட் ரெய்னி சீசனாக இருக்கிறதுனால வேணாம், நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே அரேஞ்ச் பண்ணிட்டோம். மாடியில் வச்சு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டெக்கரேஷன்ஸ்க்கு வந்து வெளியிலேருந்து சொல்லலாம் அப்படின்ட்டு இருந்தோம். இது வீட்டுக்குள்ளேயே பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் வந்ததுனால டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்கி வச்சுருந்தோம். ஸோ கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் டெக்கரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நார்மலான டெக்கரேஷன்ஸ் தான் இருந்தாலும் சரி, சீக்கிரமாக பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சிடும்ல அப்படின்ட்டு சீக்கிரமாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 11 o'clock போல் பலூன்லாம் ஊதி அந்த ஆர்ச்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் பின்னாடி என்னென்னலாம் ஒட்டணுமோ எல்லாமே வாங்கி வச்சுருந்த திங்ஸை வச்சு மேக் பண்ணி டெக்கரேஷன்ஸ் எல்லாம் முடித்தாச்சு. அதுக்கப்புறமா பாப்பா கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, ஒரு 4 o'clockலாம் ஆயிடுச்சு. அப்புறம் ரொம்ப நெருங்கிய ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம். அவங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்களா, ஸோ அவங்களெல்லாம் கவனிக்கிறதுக்கே டைம் கரெக்டாக போயிடுச்சு. கொஞ்சம் கூட ஃப்ரீயாகவே இல்லை அன்னைக்கு ஃபுல்லாகவே. அதுக்கப்புறமா ஒரு 6 o'clock போல் 6:30 போல், கரெக்டாக 6:30 அந்த டைமில் கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கேக் கட் பண்ணிவிட்டு எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. பட் நான் அப்லோட் பண்ணது வந்து எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸ் மட்டும்தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மற்றபடி வேறு யாரும் இருக்கிற ஃபோட்டோஸ் எதுவுமே நான் அப்லோட் பண்ணலை. நானே, என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய பையன், என்னோடய பொண்ணு 4 பேரும் இருக்கிற ஃபோட்டோஸ் மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். பர்த்டே முடிஞ்சிச்சு. பாப்பா பர்த்டேக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, சிக்கன் பிரியாணி தான் நாங்கள் வந்து டின்னருக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ நல்லபடியாகவே பர்த்டே வந்து நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூப்பராகவே எங்களுக்கு வந்து பர்த்டே வந்து முடிஞ்சிருச்சு. அப்புறம் மறுநாள் வந்து ஊரில் வச்சு இந்த ரெய்னி சீசனில் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும் எங்கள் ஊர் ஃபுல்லாகவே. ஸோ வந்து அங்கே வச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் ஃபோட்டோகிராஃபர் வந்தார். பாப்பாவையும் கூட்டிகிட்டு போயிட்டு ஃபோட்டோஸ் எடுத்தோம். எல்லா ஃபோட்டோவுமே ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட பாப்பாவோட பர்த்டே வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.